இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது மாடர்ன் வெஸ்டர்ன் பிலாசபி என்று சொல்லக்கூடிய நவீன கால மேற்கத்திய தத்துவ சிந்தனைகளை பற்றிய பாடத்தில் லீப்னிட்ஸ் என்ற தத்துவ அறிஞரை பற்றியும் ரேஷனலிசத்தினுடைய கிரிட்டிசிசம் விமர்சனத்தை பற்றிய ஒரு பார்வையும் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். சென்ற வகுப்பில் நாம் பார்த்த மாடர்ன் வெஸ்டர்ன் பிலாசபிகள் த பாயிண்ட் அனைத்தையும் இன்று நாம் இந்த லீப்னிட்ஸ் மற்றும் கிரிட்டிசிசம் ஆஃப் ரேஷனலிசம் என்ற பகுதியில் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நாம் நவீனகால தத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மேற்கத்திய சிந்தனைகளில், மேற்கத்திய தத்துவ சிந்தனைகளில் டேகார்ட்ஸ், ஸ்பினோசா, லீப்னிட்ஸ் இந்த மூவரும் மிக முக்கியமான நபர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த மூன்று தத்துவ அறிஞர்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது லீப்னிட்ஸ் என்ற ஒரு தத்துவவாதியை பற்றிய. இவருடைய முழு பெயர் என்று பார்த்தீர்கள் காட்ஃப்ரைட் வில்ஹெம் லீப்னிட்ஸ் என்ற பெயரை இவர் கொண்டுள்ளார். GW லீப்னிட்ஸ் என்று கூட அவருக்கு சுருக்கமாக பெயரை குறிப்பிடுகிறார்கள். அவருடைய பிறந்த வருடமானது 1646 ஆண்டு, இறப்பானது 1716 ஆண்டு. நீங்கள் இவர்கள் இந்த லீப்னிட்ஸ் அவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே இந்த அதாவது ஸ்பினோசாவாக இருந்தாலும் சரி, டேகார்ட்ஸாக இருந்தாலும் 17th செஞ்சுரியினுடைய பிலாசபர்ஸ், நூற்றாண்டுகளில் வாழ்ந்த தத்துவ அறிஞர்களாக கருதப்படுகிறார்கள். இவருடைய தலைப்பினை நீங்கள் ஒட்டி பார்த்தீங்கன்னா இவரை நீங்க ஒரு மேத்தமெட்டிஷியனாக நாம் பார்க்கிறோம். லீப்னிட்ஸினுடைய தியரம் என்பது கணிதத்தில் ஏராளமாக புதைந்துள்ளது. தத்துவவாதி இது போன்ற ஒரு கணிதத்தில் ஈடுபாடு கொண்டு கணிதத்துறைக்கான பங்களிப்பை செய்திருக்கிறார் என்றால் லீப்னிட்ஸினுடைய பங்கானது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. காட்ஃப்ரைட் வில்ஹெம் லீப்னிட்ஸ் was a German philosopher, mathematician and logician who is probably most well known for having invented the differential and integral calculus. நீங்க பிளஸ் 2ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல டிஃபரன்சியல் இன்டெகரல்னு சொல்லுவோம். அதாவது டிஃபரன்சியல் கால்குலஸ் வகை நுண்கணிதம் சொல்லுவோம். வகை நுண்கணிதம், தொகை நுண்கணிதம், இந்த ஒரு பிரேஸ் மாதிரி போடுவோம். அப்ப இந்த கால்குலஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா லீப்னிட்ஸ் தான் இதை இன்வென்ட் பண்றாரு ஆரம்பத்துல. அதை அப்படியே ஐசக் நியூட்டன் டெவலப் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனா நேம் ஐசக் நியூட்டனுக்கு தான் கிடைக்குது. பட் பெரும்பாலும் அதை ஆரம்பித்த இடம் என்பது லீப்னிட்ஸினுடைய தத்துவ சிந்தனையான இடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அப்ப லீப்னிட்ஸினுடைய பங்கு என்பது கணிதத்துறையிலும் சரி, தர்க்க ரீதியாக லாஜிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய தர்க்க ரீதியான ஒரு துறையிலும் அவருடைய பங்கானது மிக முக்கியமாக வகித்துள்ளது. அதுதான் தமிழ் படுத்தி நம்ம எழுதியிருக்கிறோம். காட்ஃப்ரைட் வில்ஹெம் லீப்னிட்ஸ் என்பவர் 1646 ஒரு ஜெர்மன் பிலாசபராக பிறந்துள்ளார். கணிதவியலாளர் மற்றும் தர்க்கவாதி, லாஜிசியன், தர்க்கவாதின்னு சொல்றோம். லாஜிக்னா தர்க்கம்னு சொல்றோம், லாஜிசியனா தர்க்கவாதி என்று சொல்கிறோம். வேறுபட்ட மற்றும் ஒருங்கிணைந்த கால்குலேஷன் என்று சொல்லப்படக்கூடிய நுண் கணிதம்னு சொல்லலாம். நம்மளுடைய மொழிபெயர்த்தல்ல சொல்லலாம். இது அந்த ஆங்கிலத்தை மொழிபெயர்ப்பதை நம்ம கால்குலஸ் என்று சொல்கிறோம். மிக முக்கியமாக பிரபலம் அடைந்த ஒரு விஷயமாக நாம் இந்த கால்குலஸ் என்று சொல்லுகிற வினாவை பார்க்கிறோம். அடுத்ததாக லீப்னிட்ஸை பற்றிய சில கருத்துக்கள். லீப்னிட்ஸ் இஸ் a panpsychist in சொல்றோம். He believes that everything including plants and inanimate objects has a mind or something analogs to a mind
More specifically, he holds that in all things there are simple, immaterial, mind-like substances that perceive the world around them. அவர் வந்து 3 விதமான ஒரு பொருட்களை, 3 விதமான ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறார். பேன் சைக்கிஸ்ட்னு சொல்றோம். சைக்கிஸ்ட் அப்படின்னா சைக்காலஜிஸ்ட்னு சொல்லுவோம். சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா உளவியல் தொடர்பான ஒரு மனரீதியான ஒரு ஆலோசகர். ஒரு டாக்டர்கிட்ட போறீங்கன்னா சைக்காலஜிஸ்ட பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? சைக்காலஜிஸ்ட்னா ஒரு உளவியலாளர், தமிழ்ல சொல்லணும்னா, இல்ல மனோதத்துவர். ஒவ்வொரு அந்த முறைகளுக்குரிய கூறுகளில் இருந்து நாம் அதற்கான பெயர்களை நாம் வைக்கிறோம். அவர்களுக்கு புரிந்த வண்ணம் அவர்களுக்கு புரிந்தது போல சொல்லிக் கொள்கிறோம். அப்ப லீபினிட்ஸ பேன் சைக்கிஸ்ட்னு சொல்லி ஏன் சொல்றோம்? பேன் சைக்கிஸ்ட் அப்படின்னா இங்க வந்து இந்த பேன் அப்படின்றது வர்றப்ப பிளான்ட் வந்தது. அவர் வந்து தாவரங்களை பற்றிய சிந்தனைகளும் அவருக்கு இருக்கு. தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்கள் உட்பட அனைத்திற்கும் ஒரு மனம் அல்லது மனதை போன்ற ஏதாவது ஒன்று இருப்பதாக அவர் நம்புகிறார். அதாவது நீங்க வந்து இதுதான் வந்து ரொம்ப பேஸ். எப்படி வந்து உளவியல் சிந்தனைகள், சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எப்படி எந்த கிரவுண்ட்ஸ்ல இருந்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல லீபினிட்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. நீங்க வந்து வில்லியம் பிராங்கினுடைய பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் இருந்தாலும் சரி, இல்ல சிக்மண்ட் ஃப்ராய்டாக இருந்தாலும் சரி, அனைத்து தத்துவ அறிஞர்களும் மனோதத்துவ அறிஞர்களும் இந்த 17வது நூற்றாண்டு காலங்களில், 16வது நூற்றாண்டு காலம் மறைந்து 16th செஞ்சுரி முடிந்து 17th செஞ்சுரியிலிருந்து இந்த 18th செஞ்சுரி வரையும் நீங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டம் தான் வந்து எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. டெவலப்மெண்ட் ஏரியான்னு பாத்தீங்கன்னா இந்த 17th செஞ்சுரி டு 18th செஞ்சுரி தான். அதுலதான் வந்து வளர்ச்சி அடையுது. எப்படி எல்லாம் வந்து வளர்ச்சி அடையுதுன்னு பாத்தீங்கன்னா, அது அறிவியலாக இருந்தாலும் சரி, கணிதமாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதனை பற்றிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்க வந்து இந்த உயிரற்ற பொருள் அப்படின்னு வர்றப்பே நீங்க யோசிக்கலாம். இப்ப நீங்க பார்க்கலாம், ஆந்த்ரோபாலஜின்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. இந்த அந்த படிப்புக்கான மகத்துவம் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது, ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லி. அப்ப எப்படி வந்து மானுடவியல் உருவாகுது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிந்தனையாகவும் படிப்பாகவும் உருவாகி கொண்டிருக்குது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 17வது நூற்றாண்டுல வந்து மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு பகுதிகளாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தத்துவ அறிஞர்களும் அவர்களுக்கான ஒரு பாணியை வைத்துள்ளார்கள். அப்ப லீபினிட்ஸினுடைய இந்த பிளான்ட்ஸினுடைய தாவரங்கள் பற்றிய சிந்தனைகள் அவருக்கு உருவாகுது அப்படின்னா, அது அப்படியே வந்து பேரலைசஸா பாத்தீங்கன்னா உயிரற்ற பொருள்களுக்கு எதுவுமே அதாவது அந்த ஜடம்னு சொல்றோம், சின்ன பெஞ்சா எதுனாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு பொருளையும் உயிருள்ள பொருளையும் ஒப்பிடுறாரு. அப்ப ஏதாச்சும் ஒரு மனம் இருக்கணும், இல்ல அந்த மனத்துக்கு ஒட்டிய போல ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்புறார். எல்லா விதமான பொருளுக்கும் ஏதோ ஒரு விதமான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ், ஒரு எலிமெண்ட்ஸ்ன்றது இருக்கணும் அப்படின்றதா அவருடைய கருத்தா இருக்கு. அடுத்து, எல்லாவற்றிலும் எளிமையான பொருளற்ற மனம் போன்ற பொருட்கள் உள்ளன அப்படின்றார். அவர் வந்து இப்ப எப்படி தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்கள் உட்பட அனைத்திற்கும் ஒரு மனம் அல்லது மனத்திற்கு ஒத்த ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குன்னு நம்புறாரோ, அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாருன்னா ஒரு 3 விஷயத்தை அவர் சொல்லுவார். அதாவது சிம்பிள்னு சொல்லுவோம், எளிமையான, இம்மார்டல் பொருளற்ற, அது என்ன மீனிங்னே இருக்காது, பொருளற்ற ஒரு மனம், 3வதாக மனம் போன்ற பொருட்கள் உள்ளன. அவைதான் இந்த உலகத்தை உணர்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. நீங்க நம்ம வெஸ்டர்ன் பிலாசபியில பார்த்த சாக்ரட்டிஸினுடைய ஐடியா, பிளேட்டோவினுடைய ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி, அதுக்கடுத்து வந்து இன்னனைட்ஸ் ஐடியா, நிறைய ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு உண்டான கருத்துக்களை சொல்றாங்க. ஆட்டம்ஸ், ஒருத்தர் வந்து ஆட்டம்ஸை பத்தி, அணுக்கொள்களை பத்தி பேசுறாரு. அது மாதிரி எல்லாமே இந்த உலகத்தை உணர்வதற்கான ஒரு மொழியாக, இது எளிமையான ஒரு தன்மையாக இருக்கலாம், இல்ல அது பொருளற்றதாக இருக்கலாம், இல்லது மனம் சார்ந்த ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. 3 வித பொருட்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் ஆதாரமாக, அந்த பொருட்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கும்
அந்த பொருட்களை நாம் இயக்குவதற்குமான ஒரு சக்தியாக விளங்குகிறது. ஒண்ணு எளிமையா இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு வந்து ஒரு பொருளற்றதா இருக்கணும், அது மீனிங்லெஸ், எதுவுமே இருக்காது, அது ஒரு பொருள் அவ்வளவுதான். அந்த பொருளுக்கான தன்மை இல்லாததா இருக்கணும், அல்லது ஒரு மனம், ஸ்மெல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை லீபினிட்ஸ் அவர்கள் நமக்கு தெரியும். அடுத்ததாக, இந்த கால்குலஸ் வாஸ் பிரைமர்லி இன்ட்ரோடியூஸ்ட் பை டூ சயின்டிஸ்ட். கால்குலஸ் வாஸ் பிரைமர்லி இன்ட்ரோடியூஸ்ட் பை டூ சயின்டிஸ்ட், ஐசக் நியூட்டன், வில்லியம் லீப்னிட்ஸ். நம்மளுடைய வில்லியம் லீப்னிட்ஸும் ஐசக் நியூட்டனும் தான் கால்குலஸ் என்ற ஒரு அடிப்படையான ஒரு தொகுப்பினை நமக்கு கொடுத்துள்ளார். ஆனால் கிரெடிட் ஃபுல்லா வந்து யாருக்குன்னா நியூட்டன் தான் போயிருக்கு. நியூட்டன் இஸ் the one most often credited with this development. அதனுடைய வளர்ச்சி என்பது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது நியூட்டனை சார்ந்ததாக இருக்கிறது. அதான் சொல்றாங்க, கால்குலஸ் முதன்மையாக 2 விஞ்ஞானிகளால் அறிமுகப்படுத்தப்பட்டது, ஐசக் நியூட்டன் மற்றும் கார்ட்வரைட் வில்ஹெல்ம் லீப்னிட்ஸ். இருப்பினும் இந்த வளர்ச்சியில் நியூட்டன் தான் பெரும்பாலும் புகழ் பெற்றவராக திகழ்கிறார். ஏன் புகழ் பெற்றவராக திகழ்கிறார் என்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு எல்லாம் வரலாம். அப்ப லீப்னிட்ஸ் வந்து இந்த மேத்தமெட்டிஷியனாக இருந்திருந்தார்னால், மேத்தமெட்டிஷியனுடைய சிந்தனையாகவும் நியூட்டனை போன்ற ஒரே விதமான பாதைகளில் பயணித்திருந்திருந்தால் லீப்னிட்ஸுக்கும் இந்த பெயரானது கிடைத்திருக்க வாய்ப்பு உள்ளது. அதற்கு மேலாக எதையாவது கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியிருக்கலாம். ஆனால் லீப்னிட்ஸ் ஒரு தர்க்கவாதியாக மாறுகிறார், லாஜிக்கலை பற்றி பேசுகிறார். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு லாஜிக் என்ற ஒரு அடிப்படையான ஒரு முறை இருக்க வேண்டும். அந்த முறை என்னவாக இருக்குன்னா, லாஜிக்கல் ஃபார் சென்டென்ஸ், லாஜிக்கல் ஃபார் தியரம். ஒவ்வொருதுக்கும் ஒரு தியரம் என்பது இருக்க வேண்டும். அந்த தர்க்க ரீதியான ஒரு செயல்பாட்டில் இருந்துதான் ஒரு விஷயத்தை நாம் அடைய முடியும் என்ற ஒரு உறுதிப்பாட்டில் இருந்தபடியால் இவரால் இந்த நியூட்டனுடைய வளர்ச்சி அளவிற்கு செல்ல முடியவில்லை என்ற சிந்தனைக்கு நாம் வரலாம். ஆனால் லீப்னிட்ஸினுடைய இந்த பிளான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தாவரங்கள் குறித்த பான்சைக்கிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அவர் உருவாகி இருக்கிறார் என்றால் எத்தனை அளவிற்கு உயிர்களை பற்றிய சிந்தனைகள் அவருக்கு பிறந்துள்ளது. கணிதத்தினுடைய அக்கறை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் ஒரு அந்த பான்சைக்கிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முழுமையாக உயிருள்ள ஒரு பொருளையும் அவர் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தபடியால் லீப்னிட்ஸிற்கு இதன் மேல் ஒரு நாட்டத்தை குறைத்துள்ளது என்று நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. G.W. Leibniz, அந்த காட்ஃப்ரெட் வில்ஹெல்ம் லீப்னிட்ஸ், thought the same as you. Belief in God must have a rational basis, not a basis in faith alone. So he disagreed with Peale, but this meant that Leibniz had to face the problem of natural evil head on, a task he held theodicy, which literal means God's justification. ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா குறிப்பாக மேற்கத்திய தத்துவம் என்றாலே இறையியல் சிந்தனை என்பது மிக முக்கியமான சிந்தனையாக தோன்றுகிறது. தியாலஜி என்று சொல்கிறோம், தியாலஜிக்கல் செமினரின்னு சொல்றோம், செமினரிஸ்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி இறைவனை பற்றிய குறிப்பாக அந்த கடவுள் கொள்கையை படிக்கக்கூடிய ஒரு பாடமாக இந்த தியாலஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் சொல்றோம். அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்ப சமகாலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக மேற்கத்திய தத்துவ அறிஞர்கள் அனைவருமே ஏறத்தாழ கடவுள்களை தொடாத அறிஞர்கள் என்று பார்த்தால் ஒரு சில பேரை தவிர்த்து, சாக்ரட்டிஸ் போன்றவர்களை தவிர்த்து வேணால் நான் பார்க்க முடியுமே தவிர மற்ற அனைத்து தத்துவ அறிஞர்களும் கடவுள் பற்றிய சிந்தனைகளை அவர்களுக்கு தோன்றிய அளவில், அவர்களுடைய ஆராய்ச்சிக்கு அளவிற்கு அவர்கள் அதை தெரியப்படுத்துகிறார்கள். ஏன்னா இங்க அந்த காலகட்டத்துல கடவுள் என்பது மிக முக்கியமான ஒரு பொருளாக கருதப்பட்டுள்ளது. அதற்கு நாம் பொருள் என்று சொல்றேன்னா நீங்க கடவுளை நான் ஏதோ குறைவா மதிப்பிட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். ஏன்னா the God is எட்டர்னல்னு சொல்லுவோம். எட்டர்னல், அதுக்கு நீங்க இதுதான் கடவுள்னு சொல்லி நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. God is omniscient, God is omnipotent, அதுக்கு நம்ம சர்வ வல்லமைன்னு கொடுக்குறோம். நாட் ஃபார் அதாவது
ஒரு மற்ற பொருளோட நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. காட் இஸ் எட்டர்னல். அதை வந்து நீங்க வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி உள்ளடக்கிற முடியாது, எதையுமே உள்ளடக்க முடியாது. அது வந்து ஒரு தனித்துவமானது, அது வந்து எல்லையற்றது, அதுக்கு வந்து அபூர்வ சக்தி நிறைய, அதுக்கான குவாலிட்டிஸும் ஆட்ரிபியூட்ஸும் நம்ம நிறைய கொடுக்குறோம் கடவுளுடைய சிந்தனைக்கு. அப்ப லீபினிட்ஸினுடைய சிந்தனை என்பது இந்த கடவுள் குறித்த இந்த ரேஷனல் பேசிஸ்ல எப்படி உருவாகிறது. இந்த தியோடிசின்றது என்ற வார்த்தையே கூட இந்த தியாலாஜிக்கல்ன்றதே இந்த இடத்துல இருந்துதான் வந்திருக்குன்னு கூட நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஏன்னா கடவுள் குறித்து எந்த அளவிற்கு அவருடைய இறையல் சிந்தனையை வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுல இருந்து பார்க்க முடியும். அதாவது எப்படி நம்ம நார்மலா நினைக்கிறோமோ அதே போல அவர் நினைக்கிறார். ஆனால் கடவுள் நம்பிக்கை என்பது பகுத்தறிவு அடிப்படையை கொண்டிருக்க வேண்டும், நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமல்ல. அதனால் அவர் பெயிலுடன் உடன்படவில்லை. முதலாவதாக சொல்லக்கூடிய இந்த பெயில் என்று சொல்லப்படக்கூடியவர் ஒரு தத்துவ அறிஞர் பெயில். அந்த தத்துவ அறிஞருடைய கருத்திலிருந்து லீபினிட்ஸ் அவர்கள் முற்றிலுமாக விலகுகிறார். அதாவது கடவுள் நம்பிக்கையை வெறும் அதனுடைய அந்த பிலீஃப் மட்டும் வச்சு நான் வந்து எது பண்ணல. கடவுள் நம்பிக்கை என்பது பகுத்தறிவு அடிப்படையை கொண்டிருக்க வேண்டும். பகுத்தறிவுன்றது ரேஷனல் திங்கிங். நீங்க வந்து அந்த பிலீஃபை மட்டும் நம்ம செய்யக்கூடிய சடங்குகள் ரிச்சுவல்ஸ் சொல்லுவோம், அந்த ரிச்சுவல்ஸ் இதுகள் மட்டும் பேசிஸா மட்டும் கடவுளுடைய கொள்கை என்பது நான் ஏத்துக்கிற முடியாது. நான் வந்து ஒரு ரேஷனலான ஒரு திங்கிங், ஒரு பகுத்தறிவான பார்வையின் மூலமாக நான் கடவுளை உணர்கிறேன். அதன் அடிப்படையில் தான் நான் அதை வந்து நான் கடவுளை வந்து நான் உணர்வேனே தவிர அதனுடைய நம்பிக்கையை ஏத்துக்கிறேனே தவிர வெறும் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ளல அப்படின்றது லீபினிட்ஸுடைய கருத்தாக. அதான் சொல்றாரு, கடவுள் நம்பிக்கை என்பது பகுத்தறிவு அடிப்படையை கொண்டிருக்க வேண்டும், நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமல்ல. அதனால் அவர் பெயிலுடன் உடன்படவில்லை. ஏன்னா இட்ஸ் a bail concept for a only from belief in God, not only to rationalist thinking, only to belief. God is belief. ரேஷனலா அவர் வந்து எதை பத்தியும் யோசிக்க மாட்டாரு. அது வந்து அந்த இறை சிந்தனையை மட்டும்தான் அவங்க வந்து பேசுவாங்களே தவிர வேற எந்த விதமான ஃபைல் கார்டையும் உள்ள வந்து என்ட்ரி பண்ண மாட்டாங்க. அப்ப பெயிலுக்கும் லீப்னிட்ஸுக்கும் மிகப்பெரிய இடைவெளி என்பது இந்த காடை பொறுத்தவரையில மிகப்பெரிய கேப் ஆனது கிடைக்கும். அப்ப இதனுடைய பொருளாக லீப்னிட்ஸ் என்ன சொல்றாருன்னா, இயற்கையான தீய பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. இந்த பணியை அவர் தியோடிசி என்று அழைத்தார். அதாவது கடவுளின் நியாயப்படுத்துதல். அதாவது தியோடிசி என்பது அவங்க எப்படி சொல்ல வர்றாங்க பாரு லீபினிட்ஸ். பேசிக்காவே நேச்சுரலாவே சில பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கு. இந்த கடவுளுடைய கொள்கையை பற்றி நாம் பேசுகிற பொழுது, அந்த பணிகளை செய்கிற பொழுது இருந்திருக்கிறது. அப்ப இந்த தீய ஒரு சிந்தனையிலிருந்து நம்ம அதை வந்து எப்படி வந்து அந்த தீய சிந்தனைகளை நம் கடவுளோடு ஒப்பிட்டு அதை எப்படி நியாயப்படுத்துறது அப்படின்ற. ஏன்னா அப்போ இப்ப வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளையில சொல்லுவோம், நீங்க சாப்பிடலைன்னா சாமி கண்ணை குத்துன்னு சொல்லுவோம். நீங்க நிறைய வீடுகள்ல பார்த்துருப்பீங்க. சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, சின்ன பிள்ளை யாருன்னா, நீ இப்போ சாப்பிட்றியா சாப்பிடலையா, சாமி வந்து கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்லுவோம். சாமி நல்லதுதான் செய்யும், சாமி எப்படி நம்ம கண்ணை கொண்டு வந்து குத்தும் அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? முடியாது. நம்ம என்ன செய்வோம், பிள்ளை வந்து சாப்பிடுங்க, சாமி கண்ணை குத்திரும், சாமியை அடிச்சிருவோம், செருப்பு போட்டு சாமியை அடிச்சிருவோம். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குன்னா கோயிலுக்கு முன்புறத்துல உள்ள பகுதியில கூட செப்பல் போட்டு யாரும் நடக்க மாட்டாங்க. கோயிலுக்கு முன்னாடி நாங்க நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பிலீஃப், இந்த நம்பிக்கைகளினுடைய ஒரு விஷயமா தான் வந்து பெயில் வந்து இந்த போல சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் சடங்குகளை வந்து அவர் வந்து மிக பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப லீப்னிட்ஸ் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து ரேஷனலா திங்க் பண்ணு, இதை மட்டும் வச்சு நீ கடவுளை சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சிந்தனைகளை எப்படி கடவுளை வந்து நம்ம எப்படி வந்து கடவுள் கண்ணை குத்திடுவாரு, கடவுள் அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கடவுளை வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆளா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுறோம். அவரை வந்து எப்படி வந்து ஆரம்பிக்குதுன்னா பயத்துல ஆரம்பிக்குது. எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடவுளுடைய சிந்தனைகள் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, எப்ப கடவுள் பத்தியான ஒரு சிந்தனை வரும், எனக்கு எப்ப பயப்படுறேன்னா அப்பதான் நான் கடவுளை போய் கும்பிடுவேன். எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, நான் இருப்பேனா இருக்க மாட்டேனோ, கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றோம். அப்ப
நம்ம கடவுளை தேடி ஏன் போறோம் அப்படின்னா, பேசிக்கலாவே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கு. என்ன ஃபியர் அப்படின்னா, கடவுள் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரா நம்ம வந்து வச்சிருக்கோம். அப்ப ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நமக்கு வந்து கடவுளை வந்து ஒரு 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 அபூர்வ ஒரு சக்தியாகவும் ஒரு அமானுஷ சக்தியாகவுமே நம்மளை வந்து வளர்த்துட்டு வர்றாங்க. இங்க போகக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அது சாமி அடிச்சிரும் அப்படின்னு. அப்ப இந்த நம்பிக்கைகளினுடைய அடிப்படைகளில் எவ்வாறு அந்த நம்பிக்கையினுடைய பிரச்சனைகளிலிருந்து அங்கு கடவுளினுடைய நம்பிக்கையை நியாயப்படுத்துவது, அதை வந்து எப்படி சரின்னு உண்டு பண்ணுவது அப்படின்றதான் லீப்னிட்ஸ் அவர் வந்து செய்யறாரு. அப்ப அந்த அந்த அப்படி செய்யக்கூடிய ஒரு சூழலை தியோடிசின்னு சொல்றாங்க. அந்த தியாலஜிக்கலுக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்த தியோடிசின்னு சொல்றாங்க. இதைத்தான் வந்து இதை நம்ம ரேஷனலிசமா ஒரு பகுத்தறிவாத சிந்தனையோடு நாம் எவ்வாறு அதை அப்ரோச் பண்ணணும், அதை அணுகணும், அதன் மூலமாக நம்மளுடைய கடவுள் சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்றதான் லீப்னிட்ஸினுடைய வாதமாக இருக்கு. அப்ப குறிப்பா லீப்னிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, லீப்னிட்ஸ் வந்து பேசிக்கலா வந்து தத்துவ அறிஞர்களில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்துள்ளார். 3 நபர்களாக இருக்கக்கூடிய ரெனே டேகார்ட்ஸ், ஸ்பினோசா மற்றும் லீப்னிட்ஸ், இந்த 3 பேருமே வந்து மாடர்ன் இந்த பிலாசபிக்கல் சிஸ்டம், வெஸ்டர்ன் பிலாசபிக்கல் சிஸ்டத்தை பத்தி பேசுறாங்க. மற்றும் அவர்களுடைய இந்த சிந்தனை என்பது ஒவ்வொருவரும் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், டேகார்ட்ஸினுடைய அது பார்க்க. ஏன்னா நீங்க வந்து நம்ம இப்போ பாடத்துல வந்து லீப்னிட்ஸ்ன்னு பார்க்குறோம் அப்படின்னா, லீப்னிட்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா டேகார்ட்ஸ் மறந்துடுவோம். ஏன்னா இதை 3 பேரையும் உள்ளடக்கிய, அதனாலதான் உங்களுக்கு சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா முதல் நாள் டேகார்ட்ஸும் ஸ்பினோசாவும் வச்சுட்டு இன்னைக்கு லீப்னிட்ஸ் வந்து வச்சுட்டு மூவருமான ஒரு கன்க்ளூடா கிரிட்டிசிசம் இன் ரேஷனலிசம்னு வச்சிருக்கிறாங்க. பாடத்திட்டமே அப்படிதான் அமைத்திருக்கு. அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணும் டேகார்ட்ஸினுடைய கொள்கைகளுடைய அப்படி அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 2 விதமான கொள்கைகளை நாம் பார்த்தோம் டேகார்ட்ஸ்ல. என்ன பார்த்தோம், மைண்ட் அண்ட் பாடி என்று சொல்றோம். அப்ப உடலையும் மனதையும் வைத்து பேசக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு. 2க்கும் உண்டான ஒரு பண்பு, ஒத்தகைய பண்பு என்பது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குணம், ஒரு பண்பு என்பது உண்டு, அந்த பண்பு என்பது மாறாது அப்படின்றது டேகார்ட்டினுடைய சிந்தனையாக இருக்கிறது. குறிப்பாக முதலில் நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை நமக்கு வழங்கியவர் டேகார்ட்ஸ். அதனால்தான் அவரை நாம் நவீன இந்த தத்துவ உலகத்தினுடைய தந்தையாக நாம் கருதப்படுகிறோம். சாக்ரட்டிஸ் வந்து நமக்கு சாக்ரட்டிஸினுடைய சிந்தனைகளில் இருந்துதான் டேகார்ட்டினுடைய சிந்தனை என்பது வந்திருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. சாக்ரட்டிஸ் என்பவர் பிலாசபிகளை வந்து நம்ம சொல்லணும்னா அதுக்கு முக்கியமானவர்கள் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் நவீன இந்த உலகத்திற்கு 17வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த டேகார்ட்ஸ் என்பவர் அவருடைய சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டிலுடைய சிந்தனைகளில் இருந்தெல்லாம் அவர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எவ்வாறாக மனிதன் வாழ வேண்டும், மனிதனுடைய சிந்தனை என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம் என்ற அந்த கொரிகிட்டோ எர்கோ சம் சொல்லி வந்த ஒரு புத்தகம், ரொம்ப கஜுட்டோ எர்கோ சம் என்று சொல்கிறோம். அந்த புத்தகத்தின் வழியாக நம் அனைவரையும் வந்து சேர்ந்தவர் என்றால் அது மிகையாகாது. அப்ப அவருடைய அந்த டியூயலிசம் கருத்துக்கள், கார்ட்டீசியன் கோட்பாடுகள், அந்த இருமை முறை மற்றும் அந்த பொருளுக்கான உள்ளுணர்வு தன்மை போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஏதாவது ஒரு குணமானது, ஒரு பண்பானது இருக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்துதலை டேகார்ட்ஸ் வைக்கிறார். லீப்னிட்ஸினுடைய சிந்தனை என்பது எல்லாத்திற்கும் எல்லையற்றதாக, ஒரு பொருள் என்றால் அது இன்ஃபினைட் என்ற ஒரு வார்த்தையை அவர் முன்வைக்கிறார். லீப்னிட்ஸ் என்பவர் எப்படியெல்லாம் நம்மளுடைய அடிப்படையில் நாம் நினைக்க வேண்டும், தாவர உயிரினங்களை பற்றிய ஒரு தொகுப்பினை, இவர்கள் இருவர்களும் ஒரு எக்ஸ்ட்ரீம்னா லீப்னிட்ஸ் அதை தாண்டி வந்து உயிருள்ள அனைத்து விதமான பொருட்கள் மீதும் பற்றுள்ளவராகவும் அதற்கான ஒரு தத்துவத்தினும் வழிமுறைகளையும் பான்சைக்கிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அளவில் இந்த தத்துவ சிந்தனையை உருவாக்கிறார் என்றால் அது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இன்றளவில் இன்று நாம் மனித குலத்திற்கான ஒரு உளவியல் நோக்கத்தையும் ஆள் உணர்வையும் உள்ளார்ந்த ஒரு ஆள் மனதை நாம் எவ்வாறு கண்டறிய வேண்டும் என்றால் அதற்கான முறைகளையும் அதற்கான வழிகளையும் எவ்வாறு நாம் அதை முறைமைப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு விதமான கருத்துக்களை
நாம் லீபினிட்ஸ் மூலமாக நாம் தெரிய முடிகிறது. ஏன்னா லீபினிட்ஸினுடைய பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்பது உயிரினங்கள் பற்றிய, தாவரங்கள், உயிரினங்கள் என்றாலுமே அவர் அதிலையும் குறிப்பாக தாவரங்களை கூட விட்டு வைக்கல. அவர் அந்த அளவுக்கு பொருள்கள், பொருள் அற்றவை, மனம் இருப்பவை, மனம் இல்லாதவை போன்ற அனைத்து விதமான பகுதிகளை எல்லாம் உள்ளடக்கி ஒரு கருத்துக்கோளாக அதன் மூலமாக நாம் எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து விதமான இயக்கங்களையும் நாம் பார்க்க முடியும் என்ற ஒரு சூழலையும், மற்றும் குறிப்பாக 3 விதமான ஒரு பொருளாக அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். வளர்ச்சியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருப்போம் எப்படி எளிமையான சிம்பிள் என்று சொல்லப்படக்கூடிய இம்மெட்டீரியல், அடுத்ததாக பொருளற்ற, அடுத்து மனம், இந்த 3 விதமான பொருள்களை குறிப்பிட்டு அவர் சொல்கிறார். மனதினை பற்றி பேசுகிற பொழுது அது ஒவ்வொரு பொருளினுடைய வடிவமாக எவ்வாறு டியூலிசம் என்று நாம் டேகார்ட்ஸை கூறுகிறோமோ, அதே போன்று லீபினிட்ஸை எவ்வாறு நாம் இன்ஃபனைட் என்று பார்க்கிறோமோ, ஸ்பினோசாவை அந்த அடிப்படையில் அந்த டியூயலிசம் மற்றும் இன்ஃபனைட் என்று சொல்வதற்கு மத்தியில் லீபினிட்ஸினுடைய இந்த கருத்து என்பது சிம்பிள் மற்றும் இம்மெட்டீரியல் மற்றும் மைண்ட் என்று சொல்லப்படக்கூடிய எளிமையான பொருளற்ற மனம் போன்ற பொருட்கள் என்பவை கண்டிப்பான முறையில் இந்த உலகத்தை சுற்றியுள்ள அனைத்து பொருள்களின் மீதும் உள்ளது. அதனால்தான் அதை முழுமையாக நாம் உணர முடிகிறது என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை லீபினிட்ஸ் அவர்கள் இந்த உலகத்திற்கு அளித்துள்ளார்கள். அவற்றினுடைய செயல்பாடுகளில் இருந்து, அவற்றினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நாம் பல்வேறு விதமான கருத்துக்களை இன்று நாம் செய்து வருகிறோம் என்பதென்றால் மிகையாகாது. அடுத்ததாக நமக்கு நேரம் இன்னும் 1/2 மணி நேரத்தில் கிரிட்டிசிசம் ஆஃப் ரேஷனலிசம் என்ற ஒரு இதை பார்க்க வேண்டியது. அடுத்த நாள் லீபினிட்ஸ் என்பதை நாம் இத்துடன் முடித்துக் கொள்வோம். அடுத்ததாக கிரிட்டிசிசம் ஆஃப் ரேஷனலிசம் என்று சொல்லி, அதாவது பகுத்தறிவாதத்தை பற்றிய ஒரு விமர்சனம்னு சொல்லுவோம். விமர்சன கோட்பாடாக நாம் இதை பார்க்கலாம். பகுத்தறிவாதத்தினுடைய விமர்சன கோட்பாடு என்று நாம் பார்த்தோமே, ஆனால் முதலில் பகுத்தறிவாதம் என்றால் என்ன என்ற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி என்பது நம்முள் எழுகிறது. அப்ப இந்த பகுத்தறிவாத சிந்தனை என்பது நமக்கு தோன்ற காரணமாக இருந்தவரே நாம் முதல் பாற்ற ரெனே டேகார்ட்ஸ் என்ற ஒரு தத்துவ அறிஞர் தான் நம்மளுடைய இந்த தத்துவ சிந்தனைக்கான முதல் வித்திட்டவர் என்று நாம் கூறுகிறோம். அதாவது முதல் வித்திட்டவர் என்று கூட நாம் சாக்ரட்டிஸினுடைய ஐடியாலஜி, பிளேட்டோ, அரிஸ்டாட்டிலுடைய ஒவ்வொரு விதமான கருத்துக்களிலிருந்து உருவான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட நாம் அதை முழுமையாக நம்மிடையே சேர்த்தவர் என்றால் அது ரெனே டேகார்ட் என்று நாம் கூறுவோம். அப்ப அதனுடைய அடிப்படையில் நாம் இவரை ரேஷனலிஸ்ட் பிலாசபராக நாம் பார்க்கிறோம். அப்ப எப்படியெல்லாம் இந்த விமர்சனம், பகுத்தறிவாதம் ஒரு சிந்தனை என்றாலும் கூட அந்த பகுத்தறிவாதத்தையும் நாம் விமர்சனம் செய்ய முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பதுதான் தத்துவத்துறை என்பது மிக முக்கியமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இது பகுத்தறிவாதம் தான் என்றாலும் கூட அந்த பகுத்தறிவாத சிந்தனையை கூட நாம் பகுத்தறிவின் மூலமாக விமர்சனம் செய்ய முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவங்களை நமக்கு பல்வேறு விதமான தத்துவ அறிஞர்கள், அதுவும் மேற்கத்திய தத்துவ அறிஞர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். Rationalism was criticized by American psychologist William James for being out of touch with reality. James also criticized rationalism for representing the universe as a closed system, which contrasts with his view that the universe is an open system அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறனாய்வு பகுத்தறிவு என்பது அமெரிக்க உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸால் யதார்த்தத்துடன் தொடர்பில்லாததாக விமர்சிக்கப்பட்டது. பிரபஞ்சத்தை ஒரு மூடிய அமைப்பாக பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக பகுத்தறிவாதத்தை ஜேம்ஸ் விமர்சித்தார். இது பிரபஞ்சம் ஒரு திறந்த அமைப்பு என்ற அவரது கருத்துடன் முரண்படுகிறது. அது ஒண்ணு இல்ல, இந்த பிரபஞ்சத்தை நீங்க ஒரு
திறந்த ஒரு அமைப்பா ஓப்பனா பார்த்துட்டீங்கன்னா அதை எப்படி நீங்க வந்து ஒரு 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 அடைப்புக்குள்ள நீங்க எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்றதா வில்லியம்ஸனுடைய கேள்வியா இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்துக்கள் எப்படியெல்லாம் வந்து ரேஷனலிசத்தை வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியுது அப்படின்றதுக்கான ஒரு பார்வை. அடுத்தாக்குல பாத்தீங்கன்னா வீக்னஸ் ஆஃப் ரேஷனலிசம். முதல்ல நம்ம வந்து எப்படி ரேஷனலிசம்ன்றது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து அதனுடைய வீக்னஸ் என்ன வீக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the weakness of rationalism is that rational thinking is still reliant on the random happenstance of the chemistry of your brain அப்படின்னு சொல்றோம். அதாவது பகுத்தறிவாதத்தினுடைய பலவீனம் என்ன அப்படின்னு தத்துவறிஞர்கள் அவர்களுடைய பார்வையில் எவ்வாறு பார்த்திருக்கிறார்கள் என்றால், இந்த பகுத்தறிவு சிந்தனை என்பது இன்னும் உங்கள் மூளையினுடைய வேதியியலின் சீரற்ற தற்செயலை நம்பி இருக்கிறது. அதாவது இவங்க என்ன மறைமுகமா சொல்ல வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பகுத்தறிவாதத்தினுடைய பலவீனமே நம்மளுடைய இந்த பகுத்தறிவாத சிந்தனை, இந்த சிந்தனை வந்து இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பிலீஃப் என்று சொல்லப்படக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலான சில விஷயங்கள் நமது மனதில் தென்படுவதால் பகுத்தறிவாதத்திற்கான ஒரு வளர்ச்சியினை முழுமையாக எட்டுவதற்கு சிரமப்பட்டு கொண்டுள்ளது இந்த பகுத்தறிவாத சிந்தனை என்பது என்றதான் அதனுடைய அர்த்தமாக அவர்கள் கூறுகிறார். அதனாலதான் மூளையின் வேதியியலின் சீரற்ற தற்செயலை நம்பி இருக்கிறது. யதார்த்தமா நடக்கிறத கூட அது சீரற்ற வேதியியலினுடைய தற்செயலை நம்பி இருக்குதான் எது மூளை. அப்ப அந்த பிலீஃப் அப்படின்றத வந்து அவங்க வந்து இங்க வந்து உடைக்கிறாங்க. ஆனா உடைக்க முடியுமா என்றால் அது இரண்டாவது கேள்வி. அதுதான் வந்து ரேஷனலிஸ்ட். அதுக்கு தான் வந்து இந்த பிலீஃபினுடைய இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்பதுதான், வெளியே வர வேண்டும் என்பதால் தான் ரெனே டேகார்ட் அவர்கள் ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம், நான் நினைக்கிறேன் அதனால் நான் இருக்கிறேன் என்ற ஒரு உன்னதமான ஒரு பொருளை உணர்த்தி, நீ வந்து நினைக்கிறேன், நீ நினைக்கிறதுக்கு நீ இருக்கிறேன்னு சொல்ற, நீ இருக்கிறனால நினைக்கிற அப்படின்ற ஒரு இன்னொரு வாதத்தையும் எக்ஸிஸ்டன்லிசம் என்று சொல்லப்படக்கூடிய இருத்தலியல்வாதிகள் அதை விமர்சனம். இவர் டேகார்ட் வந்து எப்படி சொல்றாரு, ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம் சொல்லிட்டு போயிடுறாரு. நான் நினைப்பதால் நான் இருக்கிறேன், நான் நினைக்கிறேன்னா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஜீன் பால் சாத்ரே என்று சொல்லப்படக்கூடிய இன்னும் வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் நிறைய வந்து சமகாலத்து இன்றைய காலத்தினுடைய பிலாசபர் ஜீன் பால் சாத்ரே அவருடைய கருத்துக்களை நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்லிசம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ எக்ஸி தேர்ஃபோர் ஐ ஆம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. நான் இருக்கிறேன், நான் இருப்பதால் தான் என்னால வந்து எல்லாமே செய்ய முடியும், நானே இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஒவ்வொரு தத்துவ அறிஞர்களும் அவர்களுக்கு தகுந்தாரு போல். ஏன்னா இது ரெண்டையுமே சொல்லிடுறாங்க. ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம்னு 17வது நூற்றாண்டு காலத்துல சொன்னா கூட, சமகாலத்திலே வந்து அவங்க ஐ எக்ஸி தேர்ஃபோர் ஐ ஆம் சொல்லிட்டா கூட, அடுத்து வரக்கூடிய தத்துவ அறிஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா இது ரெண்டையுமே உடைக்கிறாங்க. கட்டுடைத்தல் என்று சொல்லப்படக்கூடிய டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்கிறாங்க, மறுகட்டமைப்பு. டீகன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், அந்த கன்ஸ்ட்ரக்டை வந்து நம்ம வந்து மறுபடியும் ஆல்டர் பண்ணி மறுபடியும் செய்யறோம் அப்படின்னா அது பேர் வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். அது மாதிரி இந்த விஷயங்களை எல்லாம் தத்துவ அறிஞர்கள் சொல்லப்பட்ட அனைத்து விதமான தத்துவ கருத்துக்களையும் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி டெரிடா சொல்றாரு. ஜாக்யூஸ் டெரிடா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தத்துவ அறிஞர் வந்து கட்டுடைத்தல் எல்லாத்தையும் காலி பண்றாரு. பிலாசபிக்கல் சிஸ்டத்தை ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே சேஞ்சபிள் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன்ற ஒரு வார்த்தையை வந்து உருவாகுது. இது எல்லாமே வந்து தத்துவத்தினுடைய வளர்ச்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்து வந்து போஸ்ட் மாடர்னிசம்னு சொல்றோம். இது எப்படி மாடர்ன் பிலாசபிக்கல் சிஸ்டம் சொல்றோமோ, இந்த மாடர்ன் பிலாசபிக்கல் சிஸ்டத்தையே போஸ்ட் மாடர்ன் பிலாசபின்னு சொல்றோம். மாடர்னுக்கு பின்னை நவீனத்துவம் சொல்றோம். போஸ்ட் மாடர்ன் பிலாசபினா பின்னை நவீனத்துவம் சொல்றோம். எப்படி
இந்த பின்னை நவீனத்துவம் உருவாகி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு சிந்தனைக்கான ஒரு. அப்ப நீங்க அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து போயிடணும். எப்படி இந்த டார்க் பீரியட்னு சொல்லப்படக்கூடிய இருண்ட காலம் என்பது எப்படி வந்திருக்கிறது, இருண்ட காலத்துல இருந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இந்த சமகால தற்காலங்கள் வருது, அதுக்கு மறுமலர்ச்சி காலம்னு சொல்றோம், ரெனைசன்ஸ் பீரியட்னு சொல்றோம். இதெல்லாம் இந்த 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 செக்மெண்ட் ஒவ்வொரு காலமாக தத்துவம் என்பது வளர்ச்சி அடைந்துள்ளது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான தத்துவ சிந்தனை என்பது உருவாயிருக்குது. அந்த தத்துவ சிந்தனைகளினுடைய அடிப்படையில் தான் தத்துவங்கள் தங்களுடைய வலிமையை அந்தந்த காலகட்டத்தில் நிறுவுகிறது. அந்த வலிமையை நிறுவுகிற பொழுது அடுத்த ஒரு தத்துவ அறிஞர் வருகிற பொழுது அந்த முன்னர் சொல்லப்படக்கூடிய தத்துவ சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு அதை எவ்வாறு அதை மாற்றி அமைப்பது என்ற ஒரு சிந்தனை தான் தத்துவவாதிகளிடையே மிக முக்கியமாக நிகழ்ந்துள்ளது. ஏனெனில் அப்படிப்பட்ட சூழல் இருந்தால்தான் நம்மால் இன்றைக்கு இத்தனை தத்துவங்களை நாம் அடைந்திருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த சிந்தனைகள் தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக உருவாகிறது. அதனால்தான் தத்துவ உலகத்தினுடைய இந்த சிந்தனை தான் முக்கியம் என்ற ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டதால் தான் அனைத்து தத்துவ அறிஞர்களும் இந்த ஒரு மாடர்ன் பிலாசபிக்கல் சிஸ்டத்தினுடைய ஃபாதர் என்ற ஒரு பெயரினை நமது ரெனே டேகார்ட்ஸ் அவர்களுக்கு தத்துவ அறிஞர்கள் வழங்குகிறார்கள். ஏனால் அவருடைய இந்த ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்துதான் அனைத்து விதமான சிந்தனைகளையும் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நம்மால் செய்ய முடிகிறது என்ற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் வருகிறார். அப்ப எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த பகுத்தறிவாதத்தை நாம் மாற்றிக்கொள்வது இல்ல பகுத்தறிவாதத்தை கேள்விக்கு உள்ளாக்குவது என்ற பல்வேறு விதமான உரையாடல்களை இந்த ரேஷனலிசம் என்பது நமக்கு வழங்குகிறது. அதாவது கிரிட்டிக் ஆஃப் ரேஷனாலிட்டி போஸ்ட்லேஸ் ஏஸ்தெட்டிக் கான்சியஸ்னஸ் அஸ் த சைட் ஆஃப் சோசியலைசேஷன் இன் கம்யூனிட்டிஸ் ஆஃப் மீனிங் அஸ் அ ஃப்ரேம் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி, arguing that struggling to awaken that consciousness is essential to an open society அப்படின்னு சொல்றாங்க. The critic of rationality postulates aesthetic consciousness as the site of socialization in communities of meaning as a frame for judgment and creativity, arguing that struggling to awaken that consciousness is essential to an open society. பகுத்தறிவு பற்றிய விமர்சனம் அழகியல் உணர்வை அர்த்தமுள்ள சமூகங்களின் சமூகமயமாக்கல். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக நாம் பார்க்க வேண்டும். இந்த சோசியலைசேஷன் என்பது சமூகமயமாக்கல், இதுதான் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடம். அப்ப பகுத்தறிவு பற்றிய விமர்சனம் அழகியல் உணர்வை அர்த்தமுள்ள சமூகங்களில் சமூகமயமாக்கல் தளமாக முன்வைக்கிறது. தீர்ப்பு மற்றும் படைப்பாற்றலுக்கான ஒரு சட்டமாக அந்த நினைவை எழுப்ப போராடுவது ஒரு திறந்த சமூகத்திற்கு அவசியம் என்று வாதிடுகிறது. அப்ப ரேஷனாலிட்டியினுடைய ஒரு வேலை என்று நீங்கள் பார்த்தீர்களா, ஒரு அனைத்து விதமான செயல்களிலும் அது ஏஸ்தெட்டிக் என்று சொல்லப்படக்கூடிய அழகியல் சம்பந்த உணர்வு, அழகியல் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு வேலையிலும் அந்த ஏஸ்தெட்டிக் என்ற ஒரு நிலைப்பாடு என்பது உள்ளது. ஏன்னா நம்ம அதை எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நம்ம அதை விரும்பி செய்யக்கூடியவர். அப்ப இந்த விருப்பம் என்பது நம் மனதில் வந்து அதுவாக உருவாகி கொள்ளும், அதுவாக பற்றி கொள்ளும். ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா இந்த ஒரு ஒரு குறிப்பாக ஒரு படத்தவே நம்ம பார்க்குறோம்னாலும் அந்த படத்தை வந்து எப்படி பார்க்கணுன்ற ஒரு சிஸ்டமேட்டிக்கெல்லாம் இருக்கு, ஃபிலிம் அண்ட் பிலாசபின்னு சொல்லுவோம். அப்ப அதுல எப்படி நம்ம ரேஷனலா பார்க்குறோம், அந்த ரேஷனலா பார்க்கறதுல கூட ஒரு ஏஸ்தெட்டிக்கா இருக்கணும். சும்மா வந்து ஒரு மேன்ட்ரியா நம்ம வந்து உட்காந்து அதை வந்து அப்படியே பார்க்க கூடாது. அதுல ஒரு அழகியல் தன்மையை வந்து உருவாக்கணும். அந்த அழகியல் சார்ந்த உணர்வை அர்த்தமுள்ள சமூகங்களில் எப்படி சொல்றாங்க பகுத்தறிவு பற்றிய விமர்சனம், இந்த ரேஷனல் திங்கிங் அழகியல் ஏஸ்தட்டிக்கான ஒரு உணர்வினை அர்த்தமுள்ள சமூகங்களில் சமூகமயமாக்கல் தளமாக அந்த சோசியல்
டிஸ்கிரிப்டன்சின்னு சொல்றோம். அதாவது நம்ம வந்து இன்றைக்கு இதை நம்ம பேசுறோம் அப்படின்னா இதுல நம்ம வந்து வேல்யூ எஜுகேஷன்ற ஒரு இதை வந்து நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இந்த ரேஷனாலிட்டி, இந்த பகுத்தறிவாத சிந்தனை என்பதே நமக்கு இந்த மதிப்பீட்டு கல்வியினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த பகுத்தறிவாத சிந்தனை என்று நம்ம பார்க்கணும். ஏன்னா ரேஷனலாக நம்ம வந்து பகுத்தறிவாதமாக சிந்திப்பது இருந்தாலும் கூட பல்வேறு விதமான எத்திக்கல் கான்செப்ட் என்பது ரொம்ப முக்கியமா வருது நமக்கு. நம்ம இந்தியன் பிலாசபிக்கல் சிஸ்டம் வந்து நிறைய சொல்லுது. ஆசேத்தியா, அகிம்சா, அபரிக்கிரகா, பிரம்மச்சரியா, சந்நியாசா என்று நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை நமக்கு வகுத்து கற்றுத்தருகிறது. அப்ப எவ்வாறாக மனிதன் வாழ வேண்டும், அந்த வாழ்வியலினுடைய நோக்கங்கள் என்ன, அந்த வாழ்வியல் மூலமாக நாம் அடைவது என்ன என்ற ஒரு மனிதனுடைய இலக்கு என்ன என்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு வந்து இந்த மதிப்பீட்டு கல்வியின் மூலம் நாம் உணர்கிறோம். எப்படி இந்த இந்த தளங்கத்தினுடைய இந்த தளங்களினுடைய தீர்ப்புகள் எப்படி வந்து ஒரு படைப்பாற்றலுக்கான ஒரு சட்டங்கள் எவ்வாறு இந்த நனைவினை எவ்வாறு ஒரு அதாவது ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளுக்கும் இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொருடைய செயல்பாடுகளுக்கும் இந்த சமூகத்தில் இருந்து சமூகத்தினுடைய தளத்தில் நின்று கொண்டு அனைவருக்கும் ஒரு அர்த்தம் உள்ளதாக ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு அழகியல் சிந்தனையோடு எவ்வாறாக நாம் அந்த சமூகத்திற்கு ஒரு தீர்ப்பினை நாம் தீர்ப்பு என்பது நாம் ஒரு அந்த டிரான்ஸ்லேஷன்ல நம்ம தீர்ப்புன்னு வச்சிருக்கோம். நீங்க வந்து அதை நீங்க எப்படினாலும் வச்சுக்கலாம். ஒரு சமூகத்திற்கு தேவையான செயல்பாடா வச்சுக்கலாம், ஒரு சமூகத்திற்கு தேவையான தாக்கங்களாக நீங்க வைக்கலாம். அப்ப ஒரு 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 மனிதனுடைய வாழ்வியில் ஒரு விஷயத்தை நம்ம வச்சு போராடுறோம் அப்படின்னா அந்த போராட்டம் என்பது எதற்காக, அந்த போராட்டத்தினுடைய அவசியம் என்ன, அந்த போராட்டத்தினுடைய அவசியத்திற்கான ஒரு வழி அந்த முறைகளை எழுப்புவதற்கு நமக்கு இந்த பகுத்தறிவாத சிந்தனை என்பது தேவைப்படுகிறது. அப்ப இந்த பகுத்தறிவாதத்தின் மூலமாக நாம் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனைகளில் தெளிவு பெறாமலோ அல்லது அந்த சிந்தனையானது முழுமை பெறாமலோ இருக்கிற பொழுது நாம் இந்த பகுத்தறிவாதத்தின் சிந்தனையின் மூலமாக அனைத்தையும் ஒருங்கிணைத்து அதன் மூலமாக நாம் ஒரு புதிய ஒரு பாதையினை பெற வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கு. இப்ப இந்த கேண்ட் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோம், இமானுவேல் கேண்ட்னு சொல்லுவோம். கேண்ட்னா நீங்க இமானுவேல் கேண்ட் அப்படின்னு சொல்றோம். இவருடைய கிரிட்டிசிசம் ரேஷனாலிட்டியை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்ட்டு, system such as the critical philosophy of Kant freely lends itself to reconstructions of its synthesis according to whatever preferences the private philosophical inclinations of the reader may impose or suggest. Immanuel Kant's system was a syncretism or union of British empiricism. The British empiricism, thus meaning for John Locke, Berkeley, David Hume, thus stressed the role of experience in the rise of knowledge, the scientific methodology of Isaac Newton, and of the metaphysical a priorism or rationalism of Christian Wolff, who systemized the philosophy, Gottfried Wilhelm Leibniz, with its emphasis on mind. Thus it constituted a synthesis of elements very different in origin and nature, which tempt students to read their own presuppositions into it அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ரீ சப்போசிஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய என்ன ப்ரீ சப்போசிஷன்னா என்ன அப்படின்றது மிக முக்கியமான ஒரு ஒன்று. இந்த ப்ரீ சப்போசிஷன் என்பதை நாம் வந்து கடைசியா எப்படின்றத பார்ப்போம். அப்ப இமானுவேல் காண்டினுடைய விமர்சனம் தத்துவம் என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல், அதனாலதான் வாசகரினுடைய
தனிப்பட்ட தத்துவ சார்புகள், இண்டிவிஜுவல் நீங்க வச்சுக்கலாம், வாசகரினுடைய தனிப்பட்ட தத்துவ சார்புகள் விதிக்கும் அல்லது பரிந்துரைக்கும் விருப்பங்களின்படி அதன் தொகுப்பின் மறுகட்டமைப்புகளுக்கு சுதந்திரமாக தன்னை கொடுக்கிறது. காண்டின் அமைப்பு பிரிட்டிஷ் அனுபவவாதத்தின் ஜான் லாக், பெர்க்லி மற்றும் டேவிட் ஹியூம் போன்றோரது ஒரு ஒத்திசைவு அல்லது தொழிற்சங்கமாகும். இது அறிவின் எழுச்சியில் அனுபவத்தின் பங்கை வலியுறுத்துகிறது. ஐசக் நியூட்டனின் அறிவியல் முறையின் மற்றும் கிறிஸ்டியன் வோல்ஃபின் மனோதத்துவ அப்ரியரிசம் மற்றும் பகுத்தறிவாதம் மற்றும் கோட்ரைட் வில்லியம் லீப்னிஸினுடைய தத்துவத்தை மனதில் வலியுறுத்தினார். எனவே இது தோற்றம் மற்றும் இயற்கையில் மிகவும் வேறுபட்ட தனிமங்களின் தொகுப்பை உருவாக்கியது. இது மாணவர்களை தங்கள் சொந்த முன்கணிப்புகளை படிக்க தூண்டியது. இந்த ப்ரீ சப்போசிஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ரீட் தேர் ஓன் ப்ரீ சப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நாம் வாசித்த இந்த பகுதிக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதனுடைய ஒரு பிலாசபிக்கல் சார்ந்த ஒரு தத்துவ சார்புகளா இருந்தாலும் சரி, அல்லது அதனுடைய கோட்பாடுகளாக இருந்தாலும் சரி, அதனுடைய தொகுப்பினுடைய மறு கட்டமைப்புகளுக்கு சுதந்திரமாக தன்னை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இமானுவேல் கான்டினுடைய பிலாசபிக்கல் சிஸ்டம் நம்ம எதையாச்சும் சேஞ்ச் அவுட் பண்றோம்னா ஓப்பனா வந்து சேஞ்ச் அவுட் பண்ணலாம், அந்த மறு கட்டமைப்புகளை ஏற்றுக்கொள்கிறது. இது எப்படி இந்த அமைப்பானது ஏற்றுக்கொள்கிறது என்று பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த அனுபவவாதத்தினுடைய பகுதிகளாக ஜான் லாக், பெர்க்லி, டேவிட் ஹியூம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பிலாசபர். ஜான் லாக், பெர்க்லி, டேவிட் ஹியூம்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பிலாசபர்ஸ். எப்படி அரசியல் தத்துவம் என்பது உருவாக வேண்டும் போன்ற ஒரு ஒத்திசைவு அல்லது தொழிற்சங்கமாகும். இது அறிவின் எழுச்சியில் அனுபவத்தின் பங்கை வலியுறுத்துகிறது. அப்ப இந்த மறு கட்டமைப்புகளுக்கான இந்த பரிந்துரை என்பது, நான் எப்படி வந்து இந்த ரேஷனலிஸ்டா இந்த உலகத்துல என்னுடைய இந்த கருத்துக்களை நான் வெளியிட போகிறேன் என்ற ஒரு சிந்தனைகளை வளர்ப்பதற்காக நமக்கு இந்த கேண்டினியன் கிரிட்டிசிசம் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அப்ப அந்த தத்துவத்தின் அடிப்படையில் லீபினிஸினுடைய தத்துவத்தை அவர் வந்து கேண்ட் வந்து வைக்கிறார், லீபினிஸ் தத்துவத்தை. அதனாலதான் இது தோற்றம் மற்றும் இயற்கையில் மிகவும் வேறுபட்ட தனிமங்களினுடைய தொகுப்பை உருவாக்கியது. மாணவர்கள் ஒவ்வொருவரும் இதை கண்காணிக்கிற பொழுது தங்களுடைய சொந்த முன்கணிப்புகளை, இந்த ஆஸ்பிரேஷன், இந்த ப்ரீ சூப்பரைசேஷன் படி நம்ம எப்படி நடந்துக்கிறணும் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு கேண்டினுடைய பிலாசபியானது கூறுகிறது. அப்ப பொதுவாக இந்த கிரிட்டிசிசம் ஆஃப் ரேஷனலிசம் என்று நாம் பார்க்கிற பொழுது, பகுத்தறிவாதத்தினுடைய சிந்தனைகளை நாம் எவ்வாறு விமர்சிப்பது என்ற ஒரு பார்வையில் நாம் பார்த்தாலும் கூட, நாம் எவ்வாறு இந்த கிரிட்டிசிசம் ஆஃப் ரேஷனலிசம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுத்தறிவாதத்தை நாம் எவ்வாறு மறுகட்டமைப்பது என்ற ஒரு விஷயத்தை நாம் மிக முக்கியமாக கணிக்க வேண்டும். ஏனெனில் அதை நாம் கையில் வைத்துக்கொண்டு எவ்வாறாக நாம் அதை மேலும் வளர்ச்சி அடைய செய்து அதனுடைய வலுவினையும் அதனுடைய சக்தியையும் எவ்வாறு நாம் கூட்டுவது என்ற ஒரு சிந்தனையை தான் நாம் இந்த ரேஷனலிசத்தினுடைய ஒரு மறுகட்டமைப்பாக பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம ரேஷனலிஸ்ட் திங்கிங் என்று நம்ம பார்க்கிறப்ப, இங்க ரேஷனலிஸ்ட் திங்கிங்ன்ற ஒரு விஷயம் இருந்தா கூட அதை நாம் எவ்வாறு மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும் என்ற சூழலுக்கு நாம் போக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தத்துவ சிந்தனைகள் என்பது பல்வேறு விதமான தத்துவ கோட்பாடுகளை நமக்கு உருவாக்கி தரும். ரெனே டேகார்ட்ஸினுடைய சிந்தனைகளிலிருந்து, அவருடைய அந்த டியூயலிசம் என்று சொல்லப்படக்கூடிய மைண்ட் அண்ட் பாடி என்ற சிந்தனைகளிலிருந்தும்,
லீபினிட்ஸினுடைய சிந்தனைகளில் இருந்தும் எவ்வாறாக லீபினிட்ஸினுடைய சிந்தனைகள் நமக்கு கடவுளினுடைய சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, அவை ஒரு கணிதத்தினுடைய சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, எவ்வாறாக ஒரு தாவரங்களை பற்றிய சிந்தனை என்ற பல்வேறு விதமான கருத்துக்களை லீபினிட்ஸ் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த பான்சைக்கிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய லீபினிட்ஸ் எவ்வாறாக தாவரங்களை பற்றியும் அதற்குரிய அந்த மனோதத்துவத்திற்கான முறைகளையும் லீபினிட்ஸ் எவ்வாறு நமக்கு விளக்கி இருக்கிறார் என்றால், ஸ்பினோசாவினுடைய இன்ஃபனைட் என்று மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய எல்லையற்ற, இந்த எல்லையற்ற என்பதற்கும் டியூலிசம் என்பதற்கும் இங்க லீபினிட்ஸ் சொல்லக்கூடிய ட்ரினிட்டி எப்படி சிம்பிள் அண்ட் இம்மார்டல், பொருளற்ற மற்றும் மனம், இந்த 3 விஷயத்தையும் நாம் உள்ளடக்கி பார்க்க வேண்டிய நேரம். அப்ப ஒரு ஒரு நவீன காலத்தினுடைய தத்துவ சிந்தனை என்பது இங்கு மனம் சார்ந்தும் இங்கு உடல் சார்ந்தும் 2 விதமான கட்டமைப்புகளாக, இங்கு உடலை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், மைண்ட் மனதை எவ்வாறு பார்க்க வேண்டும். இந்த மனம் என்பது உடலை சார்ந்து உள்ளதா அல்லது இந்த உடல் என்பது மனதை சார்ந்து உள்ளதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியானது இங்கு உருவாகிறது. இதற்கான விடை என்பது இந்திய தத்துவங்களில் பல்வேறு விதமான விடைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் பார்ப்பது மேற்கத்திய சிந்தனை, வெஸ்டர்ன் பிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். அப்போ வெஸ்டர்ன் பிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபார் மைண்ட் அண்ட் பாடி டு எக்ஸ்பிளைன் ஃபார் ரேஷனலிஸ்ட் திங்கிங் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல்வேறு விதமான சிந்தனைகளுக்குள் போக வேண்டியிருக்கிறது. ஏனெனில் ஒவ்வொரு தத்துவ அறிஞர்களும் அவர்களுக்கு தோன்றிய சில விஷயங்களை கூறிட்டு சென்றிருக்கிறார். நீங்க உடலை வேறாகவும் உயிரை வேறாகவும் பார்க்க முடியாது. ஏனெனில் உயிர் என்பது வேறு, உடல் என்பது வேறு என்று சொல்லக்கூடிய தத்துவங்களும் உண்டு. உடலும் உயிரும் ஒன்றுதான் என்று சொல்லப்படக்கூடிய தத்துவங்களும் இங்கு உண்டு. அப்ப தத்துவம் என்பது நீங்க ஒரு ஏதோ ஒரு இதுல அடைச்சு வைக்க முடியாது. அது எப்படி நம்ம காட் இஸ் எட்டர்னல்னு சொல்றோமோ அதே மாதிரி தத்துவத்தை நீங்க இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கா தத்துவம்னா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் பகுத்தறிவாத சிந்தனை என்று சொல்லப்படக்கூடிய ரேஷனலிஸ்ட் திங்கிங். அந்த ரேஷனலிஸ்ட் திங்கிங்ன்றது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உருவாக வேண்டும் என்பதுதான் டேகார்ட் மற்றும் ஸ்பினோசா லீபினிட்ஸினுடைய சிந்தனைகளாக இருக்கிறது. அந்த சிந்தனைகளின் மூலமாகத்தான் நமக்கு நம்மளுடைய இந்த செயல்பாடுகளையும் நம்மளுடைய சமூகத்தையும் நமக்கு சுற்றி உள்ளக்கூடிய பொருட்களையும் நம்மால் வளர்த்தெடுக்க முடியும் என்பது இந்த 3 அறிஞர்களுடைய கருத்தாக நிறைவேறுகிறது. அப்ப இந்த மூவருடைய கருத்துக்களும் எவ்வாறு நீங்க முதல் ஆரம்பத்துல நீங்க தியரம் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் டிஃபரன்சியல் அண்ட் இன்டெகிரல் கால்குலஸ் என்று சொல்கிறோம். இன்னைக்கு நீங்க இன்டெகிரல் கால்குலஸும் டிஃபரன்சியல் கால்குலஸும் இல்லாம பாடத்தை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நீங்க யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க உதாரணமா ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிறீங்கன்னா இன்றைக்கு அந்த வகை நுண்கணிதம், தொகை நுண்கணிதம் என்பது மிக டிஃபரன்ஷியல் சப்ஜெக்ட், டிஃபரன்ஷியல் ஈக்குவலன்ஸ், நிறைய ஒவ்வொரு பாடத்திற்குமான வேறுபாடுகள். அப்ப அந்த கணிதத்துறையினுடைய பங்களிப்பு என்பது லீபினிட்ஸிற்கு மிகவும் ஒரு அவசியமாகவும் மிகவும் மிகவும் தேவைப்படுவதாகவும் இருந்துள்ளது. அப்ப இந்த தேவைகளின் அடிப்படையை நாம் புரிந்து கொண்டு இப்ப சொல்லக்கூடிய இந்த தேவைகளை எப்படி தேவைகள் இருக்கிறதுன்னா, இந்த சமூகத்தின் மூலமாக, இந்த சமூக மயமாக்கலின் மூலமாக, இந்த சமூகத்தினுடைய தேடல்கள் மூலமாக ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான அந்த பாடம், அவர்களுக்கான அந்த செய்திகள் கிடைக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த பாடங்களையும் இந்த செய்திகளையும் ஒவ்வொரு மாணவர்களும் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாணவர்களும் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு உந்துதலையும் அதற்கான ஒரு சிந்தனையையும் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான் லீபினிட்ஸினுடைய கருத்தாக அமைகிறது. அவற்றின் மூலமாகத்தான் நாம் செம்மைப்படுத்த முடியும், நம்மை மிக முக்கியமாக நம்மை வலுப்பெற செய்ய முடியும் என்பது
இந்த லீபினிட்ஸினுடைய கருத்தாக அமைகிறது. அப்ப த கன்க்ளூட் ஃபார் த ரேஷனலிசம் கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா, ரேஷனலிசம் என்பது தன்னுடைய பகுத்தறிவாத சிந்தனையை ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டே இருக்கும். ஆனால் எப்பொழுதாவது ஒரு நாள் அதை பற்றிய சிந்தனைகள் வறுமையானால் நாம் அனைவரும் அந்த நாம் சொல்லப்படக்கூடிய அந்த ரேஷனலிசத்தினுடைய திங்கிங்கை, சமூகத்தினுடைய பரிணாமம் எவ்வாறெல்லாம் இந்த சமூகத்திற்கு கொடைகள், பல்வேறு வித தத்துவ கொடைகள் கிடைத்திருக்கிறதோ அது போன்ற ரேஷனலிசம் பற்றிய ஒரு சிந்தனையோடு நம்மை வளர்த்தெடுப்பதற்கான முயற்சியினையும் அதற்கான பங்கினையும் டேகார்ட்ஸ் மற்றும் ஸ்பினோசா, லீபினிட்ஸ் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அப்ப இவர்களுடைய செய்திகளின் வழியாக லீப்னிட்ஸ் மற்றும் டேகார்ட்ஸ், ஸ்பினோசா இவர்களுடைய செய்தியின் வழியாக நாம் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தோமேனால், தத்துவ உலகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு பொருட்களும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த மாற்றத்தினுடைய தொகுப்பிலிருந்து உருப்பெற்றுள்ளது என்றால், அந்த உருப்பெற்றுள்ள விஷயம் என்பது நமக்கு ஒரு முழுமையானதாகவும் அல்லது அதற்கான ஒரு ஆதாரமாகவும் நிகழ வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்பாட்டினை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நம்மால் இந்த உலகத்தினுடைய புற உலகை எவ்வாறு நாம் நிர்ணயிப்பது என்ற ஒரு சிந்தனைகளை பகுத்தறிவாதத்தின் மூலமாக நாம் வென்றெடுக்க முடியும் என்ற ஒரு திடமான சிந்தனையை பல்வேறு தத்துவ அறிஞர்கள், டேகார்ட்டாக இருக்கட்டும், இமானுவேல் காண்டாக இருக்கட்டும், ஹோப்ஸாக இருக்கட்டும், அல்லது ஜான் லாக்காக இருக்கட்டும், அல்லது பெர்க்லியாக இருக்கட்டும், அல்லது லீபினிட்ஸாக இருக்கட்டும், அல்லது சாத்தராக இருக்கட்டும், ஜாக்யூஸ் டெரிடாவாக இருக்கட்டும், பல்வேறு விதமான தத்துவ அறிஞர்களுடைய நிலைப்பாடுகளில் நாம் இன்று ஒவ்வொரு செயல்பாடையும் நாம் உற்று நோக்க வேண்டும் என கூறி நிறைவு செய்கிறேன்.